கோவையில் மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சக்தி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவையை தலைமையிடமாக கொண்டு மை-வி3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இந்த நிறுவனத்தின் கீழ் உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள். செல்போன் செயலி மூலம் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருவாய் ஈட்ட முடியும் என்ற ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இதை நம்பி ஏராளமானோர் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில் இந்த நிறுவனம் மீது சிலர் புகார் அளித்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த பொய் புகார் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் சக்தி ஆனந்தன் வாடிக்கையாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருடன் இன்று கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தவர் கண்டிப்பாக காவல் ஆணையரை சந்தித்துதான் தங்களது மனுவை கொடுப்போம் என்று விடாப்பிடியாக இருந்தனர். ஆனால் மற்ற அதிகாரிகளிடம் மனுவை கொடுக்குமாறு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை ஏற்க மறுத்து காவல் ஆணையர் அலுவலக வளாகத்திலேயே தரையில் அமர்ந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். முக்கியமாக மனு அளிக்க வந்த மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சக்தி ஆனந்தன் உட்பட 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டவரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மாநகர காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. தாங்கள் புகார் அளிக்கவே வந்திருந்தோம், தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, தங்கள் மீது தவறான புகார் அளிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளிக்க வந்த தங்களை கைது செய்திருப்பதாக அந்த மை-வி3 ஆட்ஸினுடைய உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.